Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 hour சார்ட் பார்த்துலாம். ஸோ 1 hour சார்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு அதுக்கான டைரக்ஷன் ஈஸியாக புரியும். ஸோ 1 hour சார்ட்டை பொறுத்து நம்ம ப்ரீவியஸில் என்ன டைரக்ஷன் எடுத்திருந்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5-way ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3-way கொண்டு ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்திருந்தோம். அதை பொறுத்தளவு இது நமக்கு 0-வாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே, நம்ம 5-way ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆனதுனால அதை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் எதிர்பார்த்திருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்ஷன் நடந்தால் ஸோ இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஏவாக இருக்கும். பிஏ பொறுத்தவரை நமக்கு 3-way கொண்ட புல் பேக்காக இருக்கும். ஸோ இந்த பிஏ பொறுத்தவரை மேக்ஸிமம் நமக்கு 78 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணியிருக்கான். அதாவது நம்ம கரெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் கரெக்ஷனுடைய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 78 கட் பண்ணியிருக்கான். ஸோ இது நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பவுமே மார்க்கெட் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி அது நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணும். அதாவது அந்த பவுன்ஸ் பேக் நமக்கு என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு இந்த பவுன்ஸ் பேக்கான நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுறதுனால மார்க்கெட் 78 கட் பண்ணதுனால நம்ம தாராளமாக வரக்கூடிய செஷன் ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா வரக்கூடிய செஷன் நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி 38 கட் பண்ணாமல் இன்பிட்வீனில் நமக்கு கன்சால்டேஷன் நடந்துட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது அகைன் மார்க்கெட் ஆல் டைம் ஹை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம தாராளமாக கரெக்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இது நமக்கு என்ன வேரியேஷன் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலர் ஃபிளாட் வேரியேஷன் வரும். ஸோ ரெகுலர் ஃபிளாட்டை பொறுத்தவரை மார்க்கெட் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் கொடுக்கும். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த 38 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான மினிமம் டார்கெட்டான 78லேருந்து மார்க்கெட் இந்த பாடத்தை கட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.27 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் 2 டைரக்ஷன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரே பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்த மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய செஷன் நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ப்ரீவியஸில் ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் 38 மேலே கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கமாக சொல்கிற மாதிரி நமக்கு ப்ரீவியஸில் என்ன டைரக்ஷன் ஃபாலோ பண்ணுதோ மார்க்கெட் அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த பிரேக் அவுட் நடக்கும். இங்கேயும் மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி ராலி கன்வியூஷன் நடக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பொறுத்து எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வரவிருக்கக்கூடிய செஷனில் 22,608லேருந்து 22,694 வரைக்கும் போகலாம். ஸோ இதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். நாளைக்கான மைனர் லெவலை பொறுத்து எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளாக ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. இதுக்கு மார்க்கெட் கேப் கொடுக்கும்போது நம்மளுடைய இமீடியட் டார்கெட் இந்த மைனர் ரீட்ரேஸ்மெண்ட் 78 22,462 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை ப்ரீவியஸ் ஹையில் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கன்சல்டேஷன் தொடர்ந்து பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு ட்ரெண்ட் கன்டினியூஷன். ஸோ இதுதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான டைரக்ஷன். இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் கேப் அப் கொடுத்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இமீடியட்டாக 38 கட் பண்ணாலும் சரி நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல கம்பல்சரி மார்க்கெட் 38 கட் பண்ணணும். அந்த மாதிரி 38 கட் பண்ணால் மட்டும் நம்மளுடைய இமீடியட் டார்கெட்டை பொறுத்து ரீட்ரேஸ்மெண்ட் 50 22,111 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் சாலிடாக கட் பண்ணுறனா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 78 இருக்கும். அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மார்க்கெட் 50 சாலிடாக கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 78 இருக்கும். ஸோ 78ன்றது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ரேஞ்ச் மோட் மார்க்கெட்டுக்கான மினிமம் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பொறுத்தல எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்தளவுக்கு புல் பேக் கொடுக்கல. அதாவது நிஃப்டியை பொறுத்தல மார்க்கெட் நியர்பை ஆல் டைம் ஹையில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தல பெரிய அளவுக்கு நமக்கு புல் பேக் கொடுக்கல. இந்த இடத்துல மார்க்கெட் 61 கட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் 61 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம சிங்கிள் ஏ ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 61 கட் பண்ணாலும் க்ளோசிங்கை பொறுத்தளவு அகைன் மார்க்கெட் அந்த 61 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய சீசன் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரு வே பெண்டிங் இருக்கான். ஸோ அந்த வேவ் படி மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிச்சுன்னா அதிகபட்சம் 78 வரைக்கும் போகலாம். இந்த இடத்துலையும் மார்க்கெட் 78 கட் பண்ணாத வரைக்கும் நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் 78 கட் பண்ணாத பட்சத்தில் அது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அந்த பவுன்ஸ் பேக்கான டைரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 78 கட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் புல்லிஷாக திரும்பலாம். ஸோ இந்த இடத்துல நாளை மார்க்கெட்டுக்கான லெவலை பொறுத்தளவு மார்க்கெட் நியூட்ரல் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 78 47,662 இருக்கும். ஸோ இது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் எங்கேயும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும்
ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் இப்பொழுதுக்கு நமக்கு 23 சப்போர்ட் எடுத்திருக்கான். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 23 கட் பண்ணும்போது 38 சாலிடான சப்போர்ட் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் 38 சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகலாம். இல்லை மார்க்கெட் 38 சாலிடாக கட் பண்ணுற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு 50ல் ஒரு மைனர் ரிஜெக்ஷன் கொடுக்கும். இந்த ரிஜெக்ஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 50 கட் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக 78 உங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, FinNifty அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல FinNiftyக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நம்ம கரெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டம் ரீடெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கெட் நமக்கு 61க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கான். நமக்கு வரக்கூடிய செஷன் கேப் அப் கொடுத்துட்டு அந்த கேப் அப் ஆன சஸ்டெயின் ஆனால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல 78 ஒரு சாலிடான ரெசிஸ்டன்ஸாக தான் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் 78 ரீச் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அந்த ரிஜெக்ஷன் பொறுத்தளவு மினிமம் 23லேருந்து 38 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கான ரீடெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மார்க்கெட் 78 கட் பண்ணுற பட்சத்தில் ஒரு சின்ன கன்சால்டேஷனோட மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ கரெக்ஷனை பொறுத்தளவு நீங்கள் இந்த மைனஸுடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுங்கள். இங்கேயும் மார்க்கெட் நமக்கு 23 சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ 23 கட் பண்ணும்போது நமக்கு 38 நல்ல ஒரு சாலிடான சப்போர்ட் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் 38 சப்போர்ட் எடுத்ததுன்னா ரேஞ்ச் மார்க்கெட் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இல்லை 38 கட் பண்ணுற பட்சத்தில் இங்கேயும் 50 ஓட்டி நமக்கு ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுக்கலாம். இந்த சின்ன கன்சால்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 50 கட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதான் மண்டே மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.